மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வண்டி நிறுத்துங்க. இப்ப நீங்க வண்டி நிறுத்தனால கதவு திறந்து குதிச்சிருங்க. போய் தலடி. என்னடா அண்ணே, அங்க வர பொண்ணை பாருங்க. யார் அது? இவதான் கலையரசோடைய 3வது பொண்ணு. பேரு கண்மணி, மேகலாவோட தங்கச்சி. பாப்பாவை மடிச்சு பொட்டலம் கட்டுங்கடா. சரிண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லங்க, எனக்கு தெரியாது. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பக்கம் தான் எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க. இல்ல சார், எனக்கு தெரியாது. இல்ல, இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க. தெரியாது சார், நான் ஏரியாவுக்கு புதுசு. வண்டி எடுறா. என்னடா தம்பிகளா, சரக்குலாம் ரெடியா? ரெடியா இருக்குங்க ஐயா. வரோம்.
என்னம்மா எப்படி இருக்க? ரொம்ப பயந்துட்டியா? நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் ஒன்றும் தப்பான ஆளும் கிடையாது. என்ன நம்ம தம்பிங்க கொஞ்சம் முரட்டு பயலு, ஆனால் என் பேச்ச மீற மாட்டாங்க, ஆசைக்கார பயலு. யாரு சார் நீங்க? அதை சொல்லணும்ல அம்மனி. என் பேரு தியாகு. சென்னையில் இருக்கிற எல்லா விஐபிக்கும் என் பேரு தெரியும். சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். எதுக்கு என்ன போய் பிடிச்சு வச்சிருக்கீங்க? விட்டுறோம், கண்டிப்பா விட்டுறோம். அப்புறம் எதுக்காக உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன்னா, நம்ம பசங்க 3 பேரு உங்க அப்பா கலையரசங்கிட்ட வீடு வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. உங்க அப்பா தான் அந்த காசையெல்லாம் தின்னு போட்டு ஓடி போய் பெரிய பிரச்சனை ஆகி போச்சாம்ல. சரி, பணத்தையாவது திருப்பி கொடுன்னு உங்க அக்கா கிட்ட கேட்டா அவன் என்னமோ என்கிட்ட கை நீட்டி ரூல்ஸ் பேசுறா. யாருக்கிட்ட பேசுறோங்கிறத தெரியாம. தப்புமா, ரொம்ப தப்பு. ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் சொல்றதாண்டி ரூல்ஸா இருக்கணும். சரி, பொட்ட பிள்ளைங்க விவரம் புரியல, ரைட்டு. ஆனா உங்க அக்காவுக்கு விவரம் புரியணும். நம்ம பசங்களுக்கு கொடுத்த காசு திரும்பி வரணும். அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். புரியுதா? நாங்க ஒன்றும் தப்பா எதுவும் செய்யலன்னு. சார் உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார், என்ன விட்டுருங்க. ஒரு பொண்ணு ராத்திரி அவ வீட்டுல இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஏற்கனவே எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை. இதுல என்னால புது பிரச்சனை வேண்டாம் சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க. விட்டுறலாமா? உங்க அக்கா இந்த பிரச்சனையை செட்டில் பண்ண அடுத்த செகண்டே உன்னை பழையபடி பொட்டலம் கட்டி கொண்டு போய் உங்க வீட்டு வாசல பிரிச்சு விட்டுறோம். சரியா? எங்க வீட்டுல எல்லாரும் பயந்துருவாங்க சார், தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சிருங்க. போயிடலாம். நீ ஒன்னும் பயப்படாதம்மா. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. பாவம், புருஷன் வீட்டுல ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. உங்க ஆத்தாக்காரி வீட்டுக்கு போன அங்கேயே துடைக்கிறது, பெருக்கிறது, கழுவுறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும். பாவம் இந்த பொட்ட பிள்ளைங்க காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அதுங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாது. உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதை அனுபவி. நல்லா ரெஸ்ட் எடு, ஜாலியா இரு. எனக்கு கூட அழுதுட்டு இருக்க. சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க. சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் ஐயோ விட்டுருங்க சார், ஐயோ விட்டுருங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வேணா தகவல் கொடுத்துடலாமா? ஏன் இப்ப உங்க அப்பா வீட்டு சொத்தை என்ன பாழா போயிடுச்சு? இப்படி பறக்கிற பறக்கா வெட்டி. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுண்டா. அவ புருஷன் வீட்லயும் ஆத்தா வீட்லயும் பயம் கூடட்டும், இன்னும் டென்ஷன் ஆகட்டும். அப்பதான்டா நாம நினைச்சது ஒர்க் அவுட் ஆகும். பாவம் இப்படி பொட்ட புள்ளைய கடத்தி கொண்டு வந்து வச்சு காசுக்காக களவாணித்தனம் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. ஓடியட்டும், கைக்கு வரட்டும். 10% உண்டியல்ல போட்டு பாவத்தை தூக்கி பகவான் தலையில கட்டுவான். அவன் தூக்கி சுமந்துட்டு தெரியட்டான். என்னாச்சு பாத்தா? பொண்ணு கறி என்னாச்சு சொல்லுங்கப்பா. கண்மணி எங்கேயும் இல்லம்மா. நல்லா விசாரிச்சீங்களா? அம்மா, நான் திரும்பவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் விசாரிச்சேன். அவ எங்கேயும் போகல, யாருக்கும் ஃபோனும் பண்ணல. அம்மா அம்மா அழாதம்மா. இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, மாத்திரை கூட போடல. என் மனசுல வேற எந்த நினைப்பும் இல்லடி. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு இன்னும் காணுமே. ஐயோ, இந்த வடிவு வேற இப்படி பண்ணது ரொம்ப அநியாயமா போச்சு. பாவி இப்படி ஆடி தொலைச்சிட்டால. அவ மட்டும் குட்டைய குழப்பலன்னா சம்மந்தி விட்டோட இவ்வளவு பெரிய விரோதம் நமக்கு வந்திருக்காது. என்ன நீங்க சம்மந்தி விடுன்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள விடுங்க, அவங்க எப்படி போய் தொலைட்டோம். கண்மணிக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கா? அத பத்தி யோசிங்க. கீர்த்தனா, நீயும் ஏமா இப்படி பேசுற? இது பாரு, கண்மணிய பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, தேடிட்டு தான் இருக்காங்க. அவ கிடைச்சிருவா. அக்கா, கண்மணி ரொம்ப பாவம்க்கா. நாங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா? நாங்க பேசி சிரிச்சு விளையாண்டதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இப்போதெல்லாம் கனவாவே ஆயிடுச்சு. கல்யாண மண்டபத்துல அவதான் பொண்ணுன்னு
சொல்ற அந்த நிமிஷம் வரைக்கும் அவ முகத்துல சந்தோஷம் இருந்தது. அடுத்த நொடி அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து கல்யாணம்ன்ற பேர்ல அவ சந்தோஷத்தை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. என்னம்மா என்ன இது? நீ இப்படி மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாரும் கவலைப்பட்டது போதும். உனக்கு இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குல்ல, நீ கிளம்பு கிளம்பு. இல்லக்கா, நான் போல. என்னால முடியலக்கா. கண்மணி உனக்கு தங்கச்சி, உனக்கு பொண்ணு. ஆனா எனக்கு அவ ஃப்ரெண்டுமா. கண்மணி பத்தி நினைச்சாலே வயிறெல்லாம் கலக்குது. ஐயோ கீர்த்தனா, கீர்த்தனா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அவ வந்துருவா, நீ கவலைப்படாத. இந்த நீ கிளம்பு, நீ முதல்ல கிளம்பு எக்ஸாம்க்கு. இல்லக்கா, நான் போல. என்ன கீர்த்தனா, மேகலை இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல, புறப்படுமா நீ புறப்படு. கிளம்பு கிளம்புமா, போயிட்டு வா. இல்லம்மா, போயிட்டு வா, கிளம்பு கீர்த்தனா, வா. நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. கண்மணி வந்துருவா. போ, போயிட்டு வா. அம்மா, தாத்தா வீட்ல இருக்கட்டும், நீ வாம்மா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். எதுக்குமா? அம்மா, கண்மணி பத்தின தகவல் சீக்கிரமா கிடைச்சிரும். அவ வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஆனா இப்ப நம்ம சரி பண்ண வேண்டியது அத்தை பூபதி வீட்டுக்கு போய் அங்க பண்ண பிரச்சனையே தான். அதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணுமா. கண்மணியோட அம்மாங்கிற முறையில நீ 4 வாரத்தை பூபதியை பத்தி நல்லா பேசிட்டேன்னா போலீஸ் அதை கன்சிடர் பண்ணுவாங்கம்மா. வாமா. இதெல்லாம் சரியா வருமா மேகலா? திலகா, மேகலா சொல்றதா சரி. நீ போய் சொன்னா போலீஸ்காரங்களும் புரிஞ்சுக்குவாங்க. சம்பந்தி விட்டாருக்கு நம்ம மேல உள்ள விரோதம் போறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. புறப்படுங்க. சரியா? ஆமா. நீயும் கூட போயிட்டு வா. ஆமா, சரியா? வா. சரிப்பா, வாமா. தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. போயிட்டு வரேன்ப்பா. வா. ஆ. ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அது ஜாமீன், இது நாங்க தர்ற கம்ப்ளைண்ட். கொடுங்க சார். இந்த கம்ப்ளைண்ட் உண்மைதானே? நாங்க எதுக்கு சார் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்? எங்களுக்கு அது அவசியம் இல்ல. சார், டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு, சரியா இருக்கு. அப்ப எங்க பிள்ளைய அனுப்பி விடுங்க. அதான் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கான்ஸ்டபிள் சார், பூபதி குற்றை. ஓகே சார். இது ஒரு கையெழுத்து போடு. கூட்டு போங்க, தேவைப்பட்ட என்கொயரிக்கு வருவோம். நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கொஞ்சம் பாருங்க. வாங்க பூபதி. வாடா. அப்பா, என்னடா வலிக்குதா? அநியாயத்துக்கு போட்டு அடிச்சுட்டாங்க. சரி, நேரா டாக்டர்கிட்ட போயிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. முதல்ல வீட்டுல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்தணும். வாங்க போலாம். சரி வா. சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். பாருங்க, அங்க இருக்காரு. வணக்கம் சார். என்னம்மா, என்ன வேணும்? சார், பூபதியை பார்க்கணும். என்னம்மா, ஆள் மாத்தி ஆள் வந்துட்டே இருக்கீங்க? நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சரிதான், இப்பதான் அவங்க அப்பா ஜாமீன்ல கூட்டு போறாரு.
ஆமா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளால் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ் நீங்க கோவப்படாம இருங்க. கோபப்படாம என்னமா பண்றது? இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அவங்க என் அத்தை சார். அப்ப இவங்க யாரு? நான் தாங்க காணாம போன கண்மணியோட அம்மா. எங்க மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் இல்லை. ஏதோ எங்க நாத்தனார் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாளைக்கு அவரோட சேர்ந்து வாழணும். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? அதான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சுத்த விவகாரம் குடிச்ச குடும்பமா இருக்க. அந்த அம்மா பேர் என்ன? வடிவு. அந்த அம்மா கொடுத்த புகார் நீங்க வாபஸ் வாங்க முடியாது. எஃப்ஐஆர்லாம் போட்டு கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. அவனை ஜாமீன்ல கூட விட்டாச்சு. இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. இப்போ என்னக்கா பண்றது? பேசாம கிளம்பி போங்கம்மா. ஏமா காணாம போன பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, வாபஸ் வாங்குறீங்க, ஜாமீன் எடுக்கிறீங்க. என்னம்மா இதெல்லாம்? சார் நீங்க தான் எப்படியோ தேடி கண்டுபிடிக்கணும் சார். இதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. ப்ளீஸ் சார் எப்படியாவது. தேடிட்டு தாமா இருக்கோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க என்னடானா உங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், இது மாதிரிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்கீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஜாமீன்ல எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? உங்க பொண்ணு கண்மணி எவங்க கூடயே ஓடி போயிட்டாலாம். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.